ஆனால் ஆர்மேனிய படுகொலை 1915 அடைந்தது ஒன்று. இன்று 111 ஆண்டுகளின் பின்னரும் அவர்கள் அதை முழுமையாக நிறுவுவதற்கு, என்றால் அப்பொழுது ஐநாவே கிடையாது, அவர்கள் அதை இன்று முழுமையாக நிறுவுவதற்கான முயற்சியை அவர்கள் கைவிடவில்லை. 111 ஆண்டுகள் கழிந்தும் இப்பொழுது 18ஆம் நாள் நினைவு நாள் என்கிற பொழுதும் கூட தமிழரசு கட்சி தன்னுடைய மத்திய குழுவை வவுனியாவில் 17ஆம் தேதி கூட்டுகிறது. அவ்வாறு இருந்தால் 18ஆம் நாளுக்கும் அதற்கான முனைப்புகளுக்கும் அதற்கான செயற்பாடும் அவர்களுக்கு முதன்மையாக படவில்லை. அவை 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் நாங்கள் எங்கு வந்து நிற்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கான பரிகார நிதி பல வழிகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், புலம்பெயர்ந்த காலத்தில் ஒரு 15 துண்டுகளாக முன்னெடுப்பை பற்றி பேசுகிறோம். 17 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தாயகத்தில் அது கடந்து போன ஒரு விடயமாகவே அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு அவ்வாறான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற ஒரு பெரும் பணியை விடுதலை அணியுமாக சேர்ந்து மக்களுமாக சேர்ந்து 22 பேரை அனுப்பியிருந்தார்கள். அந்த 22 பேருக்கும் கூட அன்றைய ஒரு பெரும் பொறுப்பு இருந்தது. அதில் அவர்கள் தவறி போனார்கள். அன்றிலிருந்து இன்று வரை வறுமையாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒழிய வறுமையாக ஒரு ஒன்று கூடலை நடத்துவது மட்டும் இந்த காலத்துக்கான ஒரு விடயம் அல்ல. எப்பொழுது இந்த பரிகார நிதியை நோக்கி ஒரு புள்ளியில் தமிழர்களாக நாங்கள் இணைந்து பயணிக்கப் போகிறோம். 2 பல்கலைக்கழகங்கள் முதன்மையாக தமிழ் தாயகத்தில் இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சரி, கிழக்கிழங்கை பல்கலைக்கழகம் சரி, தமிழர்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள், இவர்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அவருடன் ஒரு தொடர்பாளரை பேணி அங்கிருந்து கூட அந்த அழுத்தங்களை, அவை அழுத்தம் என்பது வறுமையாக நாங்கள் வாழுகின்ற நாடுகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை. இன்று உலகத்தில் இனப்படுகொலை என்று வகைப்படுத்தப்படுவதில் தமிழ் இனப்படுகொலை இன்றும் இந்த பட்டியலில் இணைக்கப்படவில்லை. நாங்கள் ஏனைய பரிகார நீதிகளில் எங்கு செல்கிறோமோ அதை கடந்து ஒன்றிருக்கிறது தமிழின படுகொலையை ஒரு உலகத்தில் நடந்த இனப்படுகொலைகளில் பட்டியலில் எவ்வாறு இணைப்பது. ஆகவே இந்த 18ஆம் நாள் ஒரு மாற்றமாக அமைய வேண்டும். இது கடந்து செல்லுகின்ற ஒரு நாட்களாக, வரும் நினைவு கூறி கடந்து செல்கின்ற நாட்களாக மட்டும் இருக்க முடியாது. இந்த உலக பந்தில் ஒரு மூத்த இனம் என்று பேசுவதில் எங்களுக்கு ஒருவருக்கும் அர்த்தமில்லை. இது ஈழத்தமிழருக்கான செய்தி மட்டுமல்ல. உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். துயர் நிறைந்த மாதம், ஈழத்தமிழர்களால் மறக்க முடியாத மாதம், ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் பெரும் காயங்களையும் பெரும் அவலங்களையும் பெரும் கண்ணீர்களையும் வரலாற்றில் மறக்க முடியாத பெரும் துயரங்களையும் அனுபவித்த மாதம் இம்மாதம். இம்மாதத்துக்கு பல அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் அல்லது அழிவுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள், இன அழிப்பை மேற்கொண்டவர்கள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள் இன்று வரையும் யாராலும் தண்டிக்கப்படாமல் வெறும் சுகபோக வாழ்க்கைக்குள் அடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நீண்ட நாள் தமிழ் தேசிய ஈழ விடுதலை போராட்டத்தை நேரடியாகவும் பின்னணியிலும் பல செயற்பாடுகளை பார்த்தவர், நெறிப்படுத்தியவர் என்கின்ற வகையில் இனத்துக்கான பயணம் எங்கே செல்கிறது, எப்படி செல்கிறது, எங்குதான் இனத்துக்கான தீர்வு நோக்கிய பயணத்தில் முடிவு இருக்கின்றது? நீங்க சொன்னது போல முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு நாள் மே 18ஆம் நாள் உலகளாவிய ரீதியில் தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டால் இது 17வது நினைவு நாள். ஆகவே 17 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் ஒரு இனப்படுகொலையின் பின்னர். உலகளாவிய ரீதியில் இனப்படுகொலையை பல தேசத்தினுடைய மக்கள், இன மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் அனைவருக்கும் இந்த சவால் அந்த இனப்படுகொலைக்கான பரிகார நீதி. எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது, மறக்க முடியாத ஞாபகங்களாக வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். தாயகத்தில் போர் தீவிரம் பெற்ற காலப்பகுதி 2008ஆம் ஆண்டு டிசம்பரிலிருந்து தாயகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அவலங்களை, அந்த பேரவலங்களை காணொளிகளாக பதிவு செய்து தலைவேற்றி கொண்டிருந்தார்கள்.
ஒவ்வொரு நாளும் 30 நிமிட காணொளிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்த காலம் அது. அந்த காணொளிகள் எங்களுடைய மக்களுடைய பேரவலத்தினுடைய சாட்சிகளாக இன்றும் இருக்கிறது. ஆகவே இது ஏதோ திரைகளுக்கு பின்னால் மூடிய இதுகளுக்கு பின்னால் நடந்த ஒரு அவலம் அல்ல. நாங்கள் அவற்றை உடனடியாகவே இந்த ஊடக பரப்பில், இந்த சர்வதேச ஊடக பரப்பில் அவர்களை தரவேற்றுகின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தோம். அதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்று. இவ்வாறு தரவேற்றுகின்ற பொழுது ஊடக தளங்கள் அப்பொழுது மிக குறைவாக இருந்த காலப்பகுதி. அவற்றில் அனைவரும் பார்க்கக்கூடிய ஊடக பரப்பு பார்க்கக்கூடிய இடங்களில் தரவேற்றுக் கொண்ட பொழுது ஆரம்ப காலத்து பகுதியில் அது இலகுவாக அது சாத்தியமானது. அதை இவர்கள் பார்க்கின்ற ஊடக பரப்பு பார்க்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் ஒரு குறுகிய கால பகுதியிலேயே என்றால் தென்னாசிய வட்டகைக்கு அனைத்து ஊடக தளங்களுக்கும் தென்னாசிய வட்டகைக்கென்று ஒவ்வொரு அந்த பிராந்திய ரீதியாக தளங்கள் இருக்கிறது. அவற்றை ஒழுங்கு செய்கின்ற ஒழுங்கமைக்கின்ற தளங்கள் இருக்கிறது. அவை தென்னாசியா என்று வருகின்ற பொழுது அதை இந்தியாவை இருந்து கொண்டே அவர்கள் கண்காணிக்கப்பட்டன. அவர்களுக்கான அவை நாங்கள் இதை ஐரோப்பிய வட்டகை அமெரிக்க வட்டகையிலிருந்து தரவேற்றி கொண்டிருந்தோம். உடனடியாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது தங்களுடைய விடயம், இதை செய்ய முடியாது என்ற தடைகள் ஒவ்வொன்றாக வந்தது. ஆகவே நாங்கள் இந்த சர்வதேச தளத்தில் இவற்றை பகிர்கின்றதில் பெரும் சவால்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் அது முழுமையாக நின்றே போனது. ஆகவே இறுதி தளங்களை முழுமையாக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் சில ஊடகங்களுடன் பகிர்வதை தவிர ஒரு பொது தளத்தினூடாக பகிர்வது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. இவ்வாறு தான் எங்களுடைய இனத்தினுடைய சவால்கள் நாளும் ஒவ்வொரு பகுதியாக முடக்கத்துக்கு தள்ளப்பட்டோம். அந்த காலப்பகுதியில் தான் டிசம்பரில் கனடாவில் அவ்வப்பொழுது பெருமெண்ணிக்கையில் மக்கள் கூடுகின்ற ஒழுங்கமைப்பு இருந்தாலும் ஜனவரி மாதம் 27ஆம் நாளிலிருந்து நாளும் எங்களுடைய மக்களுடைய தளங்கள், போராட்ட தளங்கள், உலகத்தின் கவனத்தை கொண்டு வருகின்ற பெரும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் ஒவ்வொரு நாளும். அது ஒரு கடும் குளிர்கால பகுதி. ஆனால் இந்த உறவுகளுடைய இந்த அவலமும் அவர்களுடைய ஏற்பட்டுகின்றதையும் உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். இது ஒரு பேரவலத்துக்கும் பெரும் இனப்படுகொலைக்கும் வந்துவிடும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வழி முன்னெடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த பரிகார நீதி பயணத்தில் நாங்கள் 17 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். பல விடயங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் இந்த காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலே எடுக்கப்பட்ட ஒரு சவால் ஏனென்றால் நாங்கள் மக்களாக ஒன்று கூடினோம். ஆனால் இதை ஒரு தாக்கமுடைய சக்தியாக மாற்றி இந்த தளத்தை இயங்க வைப்பதில் ஏற்பட்ட குறைபாடுகளில் ஒன்று வெளிப்பட்டது. எங்களுடைய வெளிநாடு தழுவி நாங்கள் மக்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கூறுகின்ற முக்கியமான இடம் என்று வெளிநாடுகளில் பல போராட்டங்கள், பல மனித உரிமைகளுக்கான குரல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கு சரியான வகையில் பலி சேர்க்கின்ற வகையில் கடந்த 17 ஆண்டுகளில் தமிழீழ பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிடமிருந்து ஒரு முறையான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது அவர்களுடைய செயற்பாடு போதாது என்று கருதுகிறீர்களா? அல்லது அவர்களுடைய செயற்பாடு தொடர்பில் உங்களுடைய அவதானிப்பு என்னவாக இருக்கின்றது? ஏன் நேரு குணரட்னம் அவர்களிடம் இந்த அவதானிப்பு கேட்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு அதற்குரிய உரிமை இருக்கிறது. நேரு குணரட்னம் கனடாவில் இருந்து கூறுகிறார் என்று பலரும் கூறினாலும் கூட ஈழ விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் பல செயற்பாடுகளை நெறிப்படுத்தியவர், வழிப்படுத்தியவர் என்கின்ற வகையில் இப்போது தாயக அரசியலில் தமிழ் கட்சிகளின் போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நான் சொன்னேன், வெளிநாட்டு தளத்தில் அப்பொழுது அது முதன்மையாக இருந்தது, இன்று முதன்மையாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு இந்த முன்னெடுப்புகளில் மக்கள் சுழற்சியாக வந்தாலும் அதை கடந்து அதை அரசியல் தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் உலக பரப்பில் எடுத்துச் செல்வதில் நிறைய பலகீனம் இருந்தது. ஏனால் அதுக்கான வகையில் நாங்கள் உலகளாவிய ரீதியில் தயாரிக்கப்படவில்லை. அதாவது நாங்கள் அதுக்கான முயற்சிகளில் ஒரு முழுமையான வடிவத்தை எட்டவில்லை. எட்டிய நாடுகளில் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்துமாக ஒரு பலகீன விடயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியது. இப்பொழுது அதை ஒரு பாடமாக வைத்திருந்தால் இந்த 17 ஆண்டுகளில் இப்பொழுதே பாருங்கள், 2009ஆம் ஆண்டு இவ்வாறான நெருக்கடியில் இருந்த பொழுது இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள்.
அந்த உச்சத்தை அதுக்கு பின்னர் எப்பொழுதும் வெட்டியதில்லை. 2004ஆம் ஆண்டு அவ்வாறான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற ஒரு பெரும் பணியை விடுதலை அணியுமாக சேர்ந்து மக்களுமாக சேர்ந்து 22 பேரை அனுப்பியிருந்தார்கள். அந்த 22 பேருக்கும் கூட அன்றைய ஒரு பெரும் பொறுப்பு இருந்தது. அதில் அவர்கள் தவறி போனார்கள். அன்றிலிருந்து இன்று வரை வெறுமையாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒழிய தங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மக்கள் சார்ந்த பொறுப்பு இருக்கிறது, மக்களுக்காக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவைய மக்கள் பணிதான் எங்களுக்கு முதன்மையானது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இன்று வரை அந்த புரிதலுடன் செயற்படுவதாக இல்லை. அது காலத்திற்கு காலம் அது சவாலுக்குள்ளேயே செல்கிறது. இப்பொழுது 18ஆம் நாள் நினைவு நாள் என்கின்ற பொழுதும் கூட தமிழரசு கட்சி தன்னுடைய மத்திய குழுவை வவுனியாவில் 17ஆம் தேதி கூட்டுகிறது. அவ்வாறு இருந்தால் 18ஆம் நாளுக்கும் அதற்கான முனைப்புகளுக்கும் அதற்கான செயற்பாடும் அவர்களுக்கு முதன்மையாக படவில்லை. அவை 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் நாங்கள் எங்கு வந்து நிற்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த காலப்பகுதி என்பது ஒரு முழுமையான செயல் வடிவத்தை உருவாக்கி தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளும் மக்களினுடைய இந்த நிலைமைகளை பரிகார நீதி நோக்கிய இந்த பயணத்தை முதன்மைப்படுத்தி இந்த கடைசி இந்த ஒரு வாரங்களாவது அதை சர்வதேச தளத்தில் இந்த பரிகார நீதி எவ்வாறெல்லாம் தப்பி போயிருக்கிறது, தவறி போயிருக்கிறது, இதற்கு என்னென்ன முனைப்புகள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் சந்திப்புகளை மேற்கொள்வது என்பது நீங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது அழுத்தம் செலுத்தக்கூடிய பாராளுமன்ற தூதரகர்களை, அதாவது அந்தந்த முதன்மை நாடுகளுடைய தூதுவர்களை சந்திப்பது, அவர்களுடன் என்னென்ன விடயங்களை எடுத்து செல்வது என்பது ஒரு ஒத்த கருத்துடைய வடிவங்களை உருவாக்குவது, அவர்களுடன் இவற்றை பகிர்ந்து கொண்டு இது எவ்வளவு தூரம் இந்த 17 ஆண்டுகளில் மக்கள் இதில் இன்னும் ஏங்கி தவித்திருக்கிறார்கள், ஒரு பரிகார நீதி ஒரு நாட்டில் எட்டப்படாமல் ஒரு முழுமையான தீர்வை நோக்கி நகர முடியாது. 2015ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய அன்றைய பாப்பரசர் கூட இதை தெளிவாக சொன்னார். அதாவது மக்களுக்கான பரிகார நீதியை தவிர்த்து இதற்கான ஒரு மக்களுக்கான நிவாரணத்தை எந்த வகையிலும் அது பெற்றுக் கொடுத்து விட முடியாது. ஆகவே பரிகார நீதி என்பது முதன்மையானது என்பதை அவர் வலியுறுத்தினார். இப்பொழுது பாருங்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ராஜபக்ச தரப்பு 19ஆம் நாள் எவரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அந்த இராணுவத்திற்கான ஒரு நினைவு நாளை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னர் வந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அது முதன்மையாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டும் 19வது நாள் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் அந்த முன்னெடுப்பு நடைபெறப் போகிறது. ஆகவே பரிகார நீதி தவறி போனது என்பதை 19ஆம் நாள் நிறுவப் போகிறது. அவ்வாறு இருந்தால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள்? 18ஆம் நாள் என்பது ஒரு வெறுமையாக அன்று மக்கள் கூடி எங்களுடைய உறவுகளை கண்கசிந்து நினைவு கூர்ந்து விட்டு வருகின்ற ஒரு நாள் மட்டுமல்ல. நாங்கள் இந்த கடந்த 1 ஆண்டுகளில் இந்த பரிகார நீதியில் என்னென்ன முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம், அதை நோக்கி அவர்களுக்கான பணியை நாங்கள் எவ்வாறு முன்னெடுத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அந்த நாளில் பொறுப்பு கூறி அதை இன்னும் முனைப்புடன் இதற்கு பின்னர் வரக்கூடிய 1 ஆண்டுகள் எவ்வாறு செயற்பட போகிறோம் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றனர். அவ்வாறு இருந்தால் அந்த பணிகள் இன்றும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் நாங்கள் 18ஆம் நாள் கூட்டி அதற்கான உறுதியெடுப்பை செய்ய முடியும். அவ்வாறு இருந்தால் இந்த 1 வாரம் ஒரு கடுமையான வேலை திட்டத்தை மக்களை பிரதிநிதித்துவக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மையாக நின்று முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அதற்கான எந்த ஒரு திட்டமும் அவரிடம் இல்லை. தமிழரசு கட்சி 17ஆம் தேதி தன்னுடைய அதாவது தங்களுக்குள் இருக்கக்கூடிய உள்கட்சி பூசலுக்கான தீர்வுக்கான ஒரு கூட்டத்தை நடத்த விரும்புகிறது. அவ்வாறு இருந்தால் அவருடைய எண்ணம் எங்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் 17ஆம் தேதி கூட்டத்தை குறிப்பிடுகின்றீர்கள். ஆமா, இப்பொழுது 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரும் நெருக்கடியில் இருக்கிறோம். இவர்கள் பலருக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்கிறது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்கிற 2 விடயங்களை அந்த ஆண்டினுடைய முதற் பகுதியிலேயே முன்னெடுப்பதற்காக நான் சந்திக்கிறேன். ஒன்று, வழக்கறிஞர்கள்.
வழக்கறிஞர்களை சந்தித்த பொழுது அவர்கள் தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றார்கள். அவர்களாகவே ஒன்றை பிரேரித்தார்கள். எங்கு சந்தித்தீர்கள்? எப்போது சந்தித்தீர்கள்? 2009ஆம் ஆண்டு முதற் பகுதி இந்த இனப்படுகொலையினுடைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் பிப்ரவரி முதல் வாரத்திலேயே நான் இந்த வழக்கறிஞர்களை சந்திக்கிறேன். அவர்கள் சந்திக்க வேண்டும் என்றார்கள், கனடாவில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்துகிறார்கள், R2P என்பது. அது கனடாவினால் 2004ஆம் ஆண்டு ஐநாவில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஒரு நாடு தன்னுடைய மக்களை மோசமான நிலைக்கு தள்ளுமாக இருந்தால் ஒரு இனக்குழுமத்தை அவர்களுடைய சுயாட்சி என்பதை கடந்தும் உலகம் அங்கு தலையிட்டு அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பொறிமுறையாக ரைட் டு ப்ரொடெக்ட் என்பார்கள், R2P. இந்த ரைட் டு ப்ரொடெக்ட் என்பதை ஒரு காரணமாக வைத்து இலங்கை விடயத்தை தலையிடுவதற்கான ஒரு தீவிர முனைப்பை செய்வதற்காக அவர் நான் சொன்னேன், நீங்கள் உலகளாவிய தமிழ் வழக்கறிஞர்களை இணைப்பது மட்டுமல்ல, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இருக்கிறது, அவர்களையும் இதில் வேகமாக கொண்டு வந்து இதை ஒரு உலக அழுத்தமாக மாற்றுகின்ற ஒரு பெரும் பொறிமுறையாக இதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதுக்கு 6 மாதம் கேட்டார். நான் அந்த காலம் எங்களிடம் கிடையாது. ஏனால் இது ஒரு நாளும் தீவிரம் பெறுகிறது. எங்களுடைய மக்களுடைய அழிவு 100களை கடந்து விட்டது நாளும். இது 1000ங்களை நோக்கி நகர்வதற்கு முன்னர் நாங்கள் விரைவாக, ஏனென்றால் இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சி தீர்க்கமாக இருக்கிறது. தமிழ் மக்களை எவ்வாறு அழித்து விட்டாலும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதை. ஆனால் அதை அவரிடம் பொறுப்பு கொடுத்தும் அது வேகமாக நகரவில்லை. அது ஈட்டில் அவ்வாறே நீத்து போனது. எங்களுடைய கல்வி சமூகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களை சந்தித்து சொன்னேன், கொழும்பில் அதாவது சிங்கள பேராசிரியர்கள், உலகாவில் இருந்த சிங்கள பேராசிரியர்கள் 50 பேர் சேர்ந்து ஒரு அறிக்கையை அதற்கு பின்னரான காலப்பகுதியில் வெளியிட்டார்கள் இலங்கை அரசுக்கு ஆதரவாக. அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், பயங்கரவாதத்தை அளிக்கிறார்கள். நான் எங்களுடைய மக்கள் வேறு யாரையும் முதன்மைப்படுத்த வேண்டாம், அவங்களுடைய மக்கள் எவ்வாறு இந்த அழிவில் இருக்கிறார்கள், இந்த உலகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள், அதாவது உலகத்தினுடைய முதன்மை பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் ஹார்வர்டாக இருந்தாலும் கேம்பிரிட்ஜாக இருந்தாலும் ஆக்ஸ்போர்டாக இருந்தாலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் இருக்கிறார்கள் பலர், பெரும் பேராசிரியர்கள். அவர்கள் அனைவரையும் இணைத்து நீங்கள் மட்டுமல்ல ஏனைய இனத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், முதன்மை பேராசிரியர்களுக்கு இவற்றை விளங்கப்படுத்தி அவர்களையும் அதில் அழைத்து ஒரு அறிக்கையை உலகளாவிய ரீதியில் அழுத்தம் கொடுக்கின்ற வகை செய்யுங்கள் என்ற பொழுது எனக்கு ஒவ்வொரு வாரமும் அழைத்து பேசினோம். ஆம், செய்து கொண்டிருக்கிறோம், நடக்கிறது என்றார்கள். முள்ளிவாய்க்கால் 18ஆம் நாளும் வந்து சென்றது, ஆனால் அந்த அறிக்கை வரவில்லை. இவ்வாறுதான் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான பொறுப்புகளை நாங்கள் அன்று இழந்திருந்தோம். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்துவம் அவர்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. இந்த 14 ஆண்டுகளில் நீங்கள் யாரும் விலத்தி இருக்க முடியாது. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. இப்போ பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பல்கலைக்கழகங்கள் முதன்மையாக தமிழ் தாயத்தில் இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சரி, கிழக்கிழங்கை பல்கலைக்கழகம் சரி, தமிழர்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் இவர்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அவருடன் ஒரு தொடர்பாடலை பேணி அங்கிருந்து கூட அந்த அழுத்தங்களை, அவை அழுத்தம் என்பது வெறுமையாக நாங்கள் வாழுகின்ற நாடுகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை. ஏனைய இடங்களில் என்னால் உலகத்தில் பல இனப்படுகொலை நடந்திருக்கு. ருவண்டா இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, பொஸ்னியா இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் ரோஹிங்கியா இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, இதற்கு பின்னர் இப்பொழுது சமீபத்தில் பேசப்படக்கூடிய உக்ரைன் காசா இனப்படுகொலைகளாக இருந்தாலும் சரி, இவை எவ்வாறு இந்த உலக பரப்பில் ஒரு முதன்மை கருப்பொருளாக மாறுகிறது, அதை எவ்வாறு முன்னெடுக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்று உலகத்தில் இனப்படுகொலைகள் என்று வகைப்படுத்தப்படுவதில் தமிழ் இனப்படுகொலை இன்றும் இந்த பட்டியலில் இணைக்கப்படவில்லை. நாங்கள் ஏனைய பரிகார நீதிகளில் எங்கு செல்கிறோமோ அதை கடந்து ஒன்று இருக்கிறது. தமிழின படுகொலையை ஒரு உலகத்தில் நடந்த இனப்படுகொலைகளில் பட்டியலில் எவ்வாறு இணைப்பது, இவ்வாறான முயற்சி எடுத்துக்கொண்டு சொன்னால் ஆர்மேனிய படுகொலை 1915 நடந்தது ஒன்று. இன்று 111 ஆண்டுகளின் பின்னரும் அவர்கள் அதை முழுமையாக நிறுவதற்கு, என்றால் அப்பொழுது ஐநாவே கிடையாது, அவர்கள் அதை இன்று முழுமையாக நிறுவுவதற்கான முயற்சியை அவர்கள் கைவிடவில்லை. 111 ஆண்டுகள் கழிந்து எத்தனையோ தலைமுறைகள் கடந்து அந்த மக்கள் இன்று அவர்கள் ஒரு நாடாக இருக்கிறார்கள். ஆனாலும் தங்களுடைய இனப்படுகொலையை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற இந்த பைடனின் காலத்தில் பைடனுடன் நெருங்கி அவருடைய தேர்தல் பரப்புரைகளில் தங்களையும் இணைத்துக் கொண்டு பின்னர் அவர் முதல் ஆண்டில் அவர் முதல் அமெரிக்க ஜனாதிபதியாக ரோஹிணிய, அதாவது ஆர்மேனிய படுகொலையை
அவர் தானாக பதிவு செய்தார். இதனூடாக அவை பாருங்கள், இவ்வளவு 106வது ஆண்டில் அது நடைபெற்றது. அவர்கள் 106 ஆண்டு கடந்தும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரை ஆர்மீனிய இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ள வைப்பதில் அவர்கள் தங்களுடைய பணியை நிறுத்தவில்லை, தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தில் இருப்பவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வறுமையாக ICC, ICR, ஜெனீவாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அவையம் மட்டும் அல்ல, இதையும் கடந்து எங்களுடைய மக்களுக்கான பரிகார நிதி தலைவலிகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், புலம்பெயர்ந்த தளத்தில் ஒரு 15 துண்டுகளாக முன்னெடுப்பை பற்றி பேசுகிறோம். 17 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தாயகத்தில் அது கடந்து போன ஒரு விடயமாகவே அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. வறுமையாக ஒரு ஒன்று கூடலை நடத்துவது மட்டும் இந்த காலத்துக்கான ஒரு விடயம் அல்ல. எப்பொழுது இந்த பரிகார நீதியை நோக்கி ஒரு புள்ளியில் தமிழர்களாக நாங்கள் இணைந்து பயணிக்கப் போகிறோம், அந்த பயணிப்பதற்கான என்னென்ன விடயங்களை நாங்கள் சமகாலத்தில் 10 கதவுகளோடாக பயணிக்க வேண்டும். நாங்கள் ஒரு கதவில் பயணித்துக் கொண்டிருப்பதையே ஒரு இதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா, இன்றைய உலகம் முழுமையாக மாறிவிட்டது. இன்றைய உலகம் ஒரு புதிய பயணத்துக்குள் பாதைக்குள் தன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது. நேற்றிருந்த பல ஐநாவுடைய நிறுவனங்கள், ஐநாவே ஒரு நீத்து போன ஒரு நிறுவனமாக அது இருந்திருக்கக்கூடிய அமெரிக்காவில் அந்த அமெரிக்க ஜனாதிபதியினால் இன்று மாற்றப்படுகிறது. இன்றைக்கு உலகம் ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நேற்று வாழ்ந்த உலகம் இன்று இல்லை, இனிமேல் இருக்கப் போவதில்லை என்பதுதான் இன்று உலகத்தினுடைய பேசுபொருள். ஆகவே இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகம் பரிகார நீதிகளுக்கான பயணத்தையும் மாற்றி அமைக்கிறது. அவ்வாறு மாற்றி அமைக்கிறதுனால் அந்த மாற்றி அமைக்கக்கூடிய பயணத்தில் நாங்கள் எவ்வாறு ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்புக்கான தீர்வு அல்லது அந்த மக்களின் அவலங்களுக்கான ஒரு தீர்வு நோக்கிய பயணம் என்பது இப்போது உலக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகளால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது முழுமையாக அவை செயலிழந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? பாதிக்கப்படுவதற்கு நிறைய இருக்கிறது. அதாவது நாங்கள் கடந்த பாதைகளிலேயே பயணித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாங்கள் அடைவுகளை அடைய முடியாத பயணத்தில் இருக்கிறோம் என்பது ஒரு அர்த்தமாகிவிடும். ஆகவே இன்றைய பாருங்கள், காசாவில் இவ்வளவு நடைபெற்றதன் பின்னரும் கூட அது இந்த உலக கண்ணிலிருந்து மறைக்கப்பட்டு விட்டது. அதை பற்றி பேசுபொருளே இல்லாமல் மாற்றி இருக்கிறார்கள். அங்க ஒரு போர் நிறுத்தம், அங்க ஒரு போர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காசா மக்கள் சந்தித்த இனப்படுகொலை அவ்வாறே. ஆனால் அது இப்பொழுது ICJயில் இருக்கிறது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில். அது தென்னாப்பிரிக்கானவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஒரு வழக்கு பதிவில் இருக்கிறது. ஆனால் அதை நோக்கிய தீர்வு பயணம் அது நின்று செல்லும். குறைந்தபட்சம் அவ்வாறு ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வியலில், அந்த இனப்படுகொலையிலிருந்து வெளியே வரக்கூடிய மக்களுக்கான வாழ்வியலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, அதை பற்றி யாரும் பேசுகிறாளா இல்லை என்று சொன்னால் அந்த பார்வை வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு விட்டது. ஆகவே இது பின்தள்ளப்படுகிறது. இவ்வாறான சவால்களை நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டும். இன்றே இருக்கக்கூடிய சவால்கள். நாங்கள் வறுமையாக எங்களை மட்டும் சிந்திக்கின்ற ஒரு மக்கள் குடும்பமாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த உலக பந்தில் காணாமல் போனவர்களாக மாற்றி விட்டுள்ளோம். என்றால் இன்றைய உலக ஒழுங்கு அவ்வாறுதான் மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஓட்டத்தில் பயணித்துத்தான் நாங்கள் அதற்கான தீர்வு. ஒரு காட்டாற்றலும் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் அதற்கு எதிராக நீச்சல் அடிக்க முடியாது. அவருடன் சென்று அதில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளுகின்ற பொறிமுறைகளுக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். அதை நாங்கள் நிறைய பேசியாக வேண்டும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், புலம்பெயர்ந்த தளங்களில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளராக இருந்தாலும் சரி, தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு கடந்திருக்கக்கூடிய சிவில் சமூகமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இளையவர்கள், அது புலத்திலாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் இருந்தாலும் சரி, இளையவர்கள் இந்த பணியின் முதன்மை செயற்பாட்டாளராக மாற்றப்படவில்லை என்று வைத்துக் கொண்டால் எங்களுடைய பயணம் நின்று போன ஒரு பயணத்தில் இருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம். என்று சொன்னால் இப்பொழுது என்னை போன்றவரிடம் அதற்கான நாட்களே இல்லையா, அது ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அவ்வாறான ஒரு பெரும் சவாலில் நான் இருக்கிறேன். இவ்வாறு பலர் இருக்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் இருப்பவர்கள். ஆனால் நாங்கள் இதை கொண்டு சென்று பயணிப்பதாக இருந்தால் அது ஒரு குறுகிய காலத்தில் நின்றுவிடும். அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்காது. ரோவேனிய மக்கள் 111 ஆண்டுகளுக்கு பின்னரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது பல தலைமுறைகளாக கைமாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தலைமுறைகளுக்கு உருவாகுகின்ற புதிய சவால்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பயணத்தை ஒழுங்கமைத்து பயணிக்கிறார்கள். அதில் ஒரு புரிதல் இருக்க வேண்டும்.
அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஆமையர்களுக்கும் சரி, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆமையர்களுக்கும் சரி, கனடாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டமைப்புகள் செயற்பட வேண்டும், ஒருங்கமைந்த கட்டமைப்புகள். இந்த போர் முடிவுக்கு வந்த பொழுது மே 18ஆம் நாள் இந்த பயணம் சர்வதேச ரீதியில் வலுப்படுத்தப்பட்டு தமிழிடம் கையளிக்கப்பட்டது. அதுவரை ஒன்றுபட்ட சமூகமாக எங்களுடைய சமூகம் பயணித்தது. ஆனால் இன்று நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம்? ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய பயணத்தில் ஒருங்கிணைப்பு இருக்கிறதா? காலத்தை கேட்ட மாற்றத்துக்கான தயாரிப்புகளுக்கான சிந்தனை வட்டம் எங்களிடம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறான சிந்தனை நாங்கள் பயணிக்கிறோமா என்பதை எங்கு இளையவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை புரிதலுடன் முழுமையாக ஏற்று பயணித்து அடுத்து வரக்கூடிய சந்தேகத்திடம் அதை கையளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறார்களா? ஏனென்றால் இந்த பரிகார நிதியை நாங்கள் எப்பொழுதும் முழுமையாக கட்டுவோம் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு திட்டமிடலும் அதை நாங்கள் கொள்ள முடியாது. ஏனென்றால் காலத்துக்காட்ட மாற்றம் எங்களுக்கு புதிய புதிய சவால்களை கொண்டு வரும். அதுதான் வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய யதார்த்தம். அதுதான் எங்களுக்கான முதன்மை படிப்பினை. அவ்வாறு வைத்துக் கொண்டால் நாங்கள் என்னால் ஒன்று இருக்கிறது, இந்த பயணத்தில் இருப்பவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். முதலில் தங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தங்களுடைய மக்களுக்கு முழுமையாக உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் இந்த பயணம். என்றால் நாங்கள் ஒன்றை பேசுகின்ற பொழுது உண்மையாக பேச வேண்டும். பல விடயங்களை நாங்கள் இந்த காலப்பகுதியில் பேசியிருக்கிறோம் இந்த பல ஆண்டுகளில். ஆனால் அது நடைபெறாது, அது சாத்தியமில்லை, அதை எட்ட முடியாது தெரிந்து கொண்டும் எங்களுடைய மக்களிடம் பேசியிருக்கிறோம். பிறகு பேசியவர்களே அதை நீத்து போக செய்திருக்கிறார்கள். ஆகவே அது எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற பொறுப்பு கூறல் அல்ல. எவ்வாறு பொறுப்பு கூறலை பற்றி நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோமோ இந்த பரிகார நிதி, அதே பொறுப்பு கூறல் எங்களிடமும் இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் முதல் பொறுப்பு கூற வேண்டும், எங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூறியாக வேண்டும். அவ்வாறாக இருந்தால் இந்த 18ஆம் நாள் எவ்வாறான பொறுப்பு கூறலை இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும், நீங்கள் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிவில் சமூகங்களாக இருந்தாலும் சரி, துறைசார் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதலில் எங்களுக்கு என்ன பொறுப்பு கூறலை சொல்ல போகிறோம், எங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம். இந்த சிந்தனை வட்டத்துக்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் முதலில் ஒவ்வொருவரும் தோற்று போனவர்களாக மாறிவிடுவோம். அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நான் யார் என்பது என்ற அடையாளத்தை நிறுவுகின்ற உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அடையாளங்கள் தொலைந்து போவோமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் தொலைந்து போனவர்களா. இந்த புரிதல் எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ்வதனுடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த 18ஆம் நாள் ஒரு மாற்றமாக அமைய வேண்டும். இது கடந்து செல்லுகின்ற ஒரு நாட்களாக, வரும் நினைவு கூறி கடந்து செல்கின்ற நாட்களாக மட்டும் இருக்க முடியாது. இந்த உலக பந்தில் ஒரு மூத்த இனம் என்று பேசுவதில் எங்களுக்கு ஒருவருக்கும் அர்த்தமில்லை. இது ஈழத்தமிழருக்கான செய்தி மட்டுமல்ல, உலகளாவி வாழுகின்ற தமிழர்கள் அனைவருக்கும். என்று மூத்த இனம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு புள்ளியில் இணைந்து, என்றால் நாங்கள் எங்கிருந்தாலும் உலகப்பரப்பில் எங்கிருக்கக்கூடிய தமிழர்களிடம் தொடர்ந்தும் சிதைவுகள் அதிகரிக்கிறது, முட்டி முனகல்கள் அதிகரிக்கிறது. நாங்கள் எங்களுக்குள்ளிருந்தே எங்களை சிதைக்கிறோம். அது இந்த போராட்ட களத்தினுடைய செய்தி அல்ல. ஈழத்தமிழத்தினுடைய போராட்ட களம் உலகளாவிய தமிழர்களை இணைத்தது. அது மலேசியாவில் இருந்தாலும், தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும், கரிபியன் தீவில் இருந்தாலும் அனைத்து தமிழர்களும் ஒரு புள்ளியில் இணைந்து நின்றார்கள். தாங்கள் வாழ்கின்ற தேசத்தில் எவ்வாறெல்லாம் தங்களுடைய அவலங்களை நினைவில் கொண்டு இதற்கான ஒரு விடிவெள்ளியான பயணமாக இதில் இணைந்து நின்றார்கள். ஆகவே உலகளாவிய தமிழர்களால் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த புள்ளியை, இந்த மாற்றத்தை ஒரு இனமாக, உலகளாவிய தமிழினமாக ஒரு மாற்றின் நோக்கி பயணித்தவர்கள் இன்று அதில் சிதைந்தவர்களாக மாறியிருக்கிறோம். இது தமிழினத்துக்கான ஒரு செய்தி அல்ல. ஆகவே தமிழர்கள் ஒன்றுபடுவது என்பது இந்த பரிகார நீதியில் ஒரு பெரும் வல்நிலை, ஒரு புரிதலுடன் இணைந்து கொள்வது என்பது வல்நிலை. ஆகவே இந்த மே 18ஆம் நாள் உலகளாவிய தமிழர்கள் அனைத்து இடங்களிலும் ஒன்று கூட வேண்டும். ஒன்று கூடி ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் தமிழர்களாக தமிழினம் சந்தித்த இந்த பெரும் இனப்படுகொலைக்கான பரிகார நீதியை நோக்கி பயணிப்பது என்பது எங்களை ஒரு வலுவான சக்தியாக மாற்றுவதற்கான ஒரு பொறிமுறையாக இருக்க வேண்டும். இதில் ஒவ்வொரு தமிழருக்கும் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் துறை சார்ந்து ஒரு பயணம் இருக்கிறது இந்த வல்நிலையை நோக்கி. ஆகவே நாங்கள் இணைந்து கொள்வது என்பது நிச்சயமாக எங்களை தனிப்பட்ட ரீதியில் வலுப்படுத்துவதல்ல, ஒரு இனத்தையே முழுமையாக வலுப்படுத்தும்
இந்த மாறுகின்ற உலகத்தில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் கடந்து இந்த தமிழினம் புதிய உலக ஒழுங்கில் ஒரு வலுவான இனமாக மாறுவதற்கு ஒரு பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. அதை இந்த நாளில் நாங்கள் நினைவில் கொள்ளுவோமாக இருந்தால் நாங்கள் மாறிவிட்ட உலகத்திலும் ஒரு வலுவான சக்தியாக நிமிர்ந்து நிற்போம் என்பது இன்றைய நாளைய முதன்மை செய்தியாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான காலத்துக்கு உகந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.